எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. ரொம்பவே அழகாக சூப்பரான ஒரு செம்மண் கோலம் போட்டிருக்கோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நெளியால் தான் வந்து போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும். டெய்லி விளாக் போடுங்க, ரொட்டீன் விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் காத்தால எழுந்து கோலம் போட்டதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதுவுமே வந்து அபியப்பா தான் போட்டிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிரைட்டாக கோலம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விளாகில் வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இது இன்றைக்கி விளாக் வந்து காலையில் மார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டுட்டோம். இப்போ வந்து தாத்தாக்கும் அபியப்பாக்கும் வந்து இன்றைக்கி டிஃபன் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவளுக்காக ஓட்ஸ் கஞ்சி போட்டுருக்கேன். எனக்கு மட்டும் தோசை பார்த்துக்கணும். ஸோ அவளுக்காக வந்து இப்போது ஓட்ஸ் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த கரண்டியால் நம்ம சாம்பார் கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு நல்லா தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்ஸை போட்டு நல்லா வந்து கலந்துக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா பால் விட்டு சர்க்கரை போட்டு அந்த மாதிரி கலக்கணும். சில பேருக்கு உப்பு போட்டு மோர் விட்டு மோர் மிளகா தாளித்து கொட்டி அந்த மாதிரியும் ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் கஞ்சி போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து எனக்கு காஃபிக்காக வந்து பால் வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ வந்து தோசை வாக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படியே வந்து என்ன சமையல் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விளாகில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புதுசாக தோசைக்கல் வாங்கினோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கல் வந்து அதை வந்து சீசன் பண்ணுறதுக்கு, அதாவது அதை பழக்கிறதுக்காக நிறைய பேர் சாதம் வடித்த கஞ்சியிலலாம் போடுவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. வாங்கின போது அவர் வந்து வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி நல்லா போட்டு பெரட்டி எடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஒரு தடவை தொடச்சி அலம்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோசை நல்லா வரும்னு சொன்னார். நான் அது மாதிரிலாம் பண்ணலை. நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு கல் அப்படியே வந்து எப்பவும் போல் லிக்விட் போட்டு தேய்ச்சி அலம்பிட்டு கல் வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி வாழைக்காய் காம்பு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வாழைக்காய் பால் படும்போதே வெங்காயம்லாம் தேய்க்கலை, உருளைக்கிழங்கு தேய்க்கலை, எதுவுமே பண்ணலை. வாழைக்காய் சமையலுக்கு வாங்கினோன்னா அந்த காம்பு வந்து கொஞ்சம் சேர்த்து நறுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வாழைக்காய் காம்பால் தேய்ச்சாலே வந்து தோசை நன்னா வந்து எடுக்க வருது. சரி, அதை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் புது தோசைக்கல் வாங்கும்போது எப்படி பழக்கிறது அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு தோசை எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக சின்னதாக வைத்தேன். அதுவுமே அந்த தோசையும் நல்லா வந்துடுது. 2வது தோசையுமே இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள். அதுவுமே ரொம்ப ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. சரி, இதை உங்கள்கிட்ட காமிச்சிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து புதுசாக தோசைக்கல் இரும்பு கல் வாங்கினீங்க அப்படின்னா இந்தோலியமாக இருந்தாலும் சரி, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப பெருசாக ஃபுல் கல்லுக்கும் தடவணும் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்து பக்குவமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். எடுத்தோடனே முதல் நாளே வந்து பெரிய தோசையாக கல் ஃபுல்லாக பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த மாதிரி விடும்போது நல்லா அந்த ஓரங்கள்லாம் ப்ரௌனாக வரும்போது லேசாக உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த தோசை திருப்பியை தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் திருப்பி எடுத்தீங்கன்னா தோசை சூப்பராக வந்துடும். இப்போ இது 2 நிமிஷம் வேகட்டும், நம்ம திருப்பும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தோசையை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கை ஃபுல்லாக அப்படி எடுக்காமல், நிறைய பேர் இப்படி இப்படி குத்திர மாதிரி பண்ணுவாள். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படியே இப்படி ஃபுல்லாக வச்சுன்னு இப்படி நைஸாக பண்ணிகிட்டே வந்தோம்னா சூப்பராக ஒட்டாமல் நல்லா எடுக்க வந்துடும். ஒரு வேளை ஒட்டித்துனா மட்டும் நீங்கள் தண்ணியில் தோசை திருப்பியை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக வந்து தோசை வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போ தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் கோஸும் தான் ரொம்ப அருமையாக வந்து நன்னா எடுக்க வந்திருக்கு பாருங்கள். கல்லில் வந்து உங்கள்கிட்ட புது கல்லை எப்படி பழக்கிறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒட்டாமல் நன்னா எடுக்க வரணும்னா, வாங்கின அன்றைக்கே நம்ம தோசை பண்ணணும்னா கல்லை பழக்காமல் எப்படி சூப்பராக எடுக்க வர்றதுங்கிறதுக்கு இந்த வாழைக்காய் காம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 ரூபா கொடுத்தா ஒரு வாழைக்காய் கிடச்சிரும். இதுக்காக வாழைக்காய் வாங்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு முழு உருளைக்கிழங்கு தேய்ச்சி வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாழைக்காயோட காம்பு இருந்தாலே போதும், சூப்பராக வந்து நமக்கு தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வந்துடுது. நீங்கள் வந்து புது கல் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இது எல்லாமே தோட்டத்து காய்கறிகள் இதெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கோம். அந்த பக்கமாக போய் பொறுக்கலாமா, பொறுக்கி எடுக்கலாமா? சக்கரவள்ளி கிழங்கு, நெல்லிக்காய், முள்ளங்கி இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கொத்தரங்காய், இது எல்லாமே தோட்டத்துலேருந்து வர்ற காய்கறிகள். இது எல்லாமே பீர்க்கங்காய் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பச்சை பட்டாணி, கேரட்டு, பாகக்காய்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆர்கானிக்காக இதெல்லாம் காய்க்கிற காய்கறிகள். பீன்ஸு எல்லாமே
மாதிரி காய்கறிகள்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அவரைக்காவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் இருக்குது. இந்த அவரைக்காய் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான அவரைக்காய். இது வந்து கொம்பு அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான அவரைக்காய். இந்த அவரைக்காய் வந்து கொஞ்சம் வைலட் கலரில் உள்ள டிஃப்ரெண்ட்டான காயாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் தான் கொஞ்சம் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் பாருங்கள், சூப்பரான தோட்டத்து அவரைக்காய். இதெல்லாம் ரொம்பவே ஆர்கானிக்கானது. 1/2 கிலோ கிட்ட அவரைக்காய் வாங்கினோம். அவரைக்காய் எவ்வளோப்பா? 1/2 கிலோ 20 ரூபாயா? 1/2 கிலோ அவரைக்காய் வந்து 20 ரூபா. கத்திரிக்காய் வந்து 1 கிலோவே 30 ரூபா தான். முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் கொஸ்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அபிக்கும் பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால 2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கினோம். இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து இப்போ தான் வந்து நறுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம இன்றைக்கி பண்ணின அதே மெத்தடில் வந்து பண்ணோம் அப்படின்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ சூப்பராக வெண்ணெய் மாதிரி இருக்கும் கத்திரிக்காய். அதில் தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கூட்டு பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் இப்போ கொஸ்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். மற்ற காய்கறிகள் எதுவுமே நான் இப்போ வாங்கலை, எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால இது மட்டும் வாங்கிட்டேன். அடுத்தது இன்றைக்கி மத்தியானம் சமையலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வந்து பருப்பூசலி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வாழைப்பூவை ஃபஸ்ட்டு வந்து காம்பெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு நறுக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் தண்ணியிலையும் மோர்லேயும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கருத்து போகாமல் இருக்கும். அது மாதிரி போட்டு வச்சுட்டு இப்போ அதை வந்து அப்படியே வடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளி தண்ணியிலையும் மோர்லேயும் ஊற போடக்கூடாது. போட்டோன்னா அதோட சத்துக்கள் போயிடும். அதனால் நறுக்கி முடித்து கொஞ்ச நாளி கருக்காமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு உடனே வடிச்சிட்டு அடுத்தது உடனே நம்ம வந்து வேக வச்சிடணும். தண்ணி விட்டு வேக வச்சு வடிக்க வச்சோன்னா அப்பவும் வந்து நமக்கு சத்து போயிடும். அதனால் உப்பும் மஞ்சப்பொடி 2 போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட சத்துக்கள் வேஸ்ட் போகாமல் இருக்கும். அந்த மாதிரி வேக வச்சுட்டு அடுத்தது பருப்பூசலி பண்ணலாம். பருப்பூசலிக்கு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பும் 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன். இதோட காஞ்ச மிளகா போட்டு உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தண்ணியை வந்து இருத்துட்டு அதுக்கப்புறம் வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அதையும் வந்து இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துகிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி கடலைப்பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதையும் வந்து இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உதுத்து மிக்சியில் போட்டு ஒரு திருப்பினோம் அப்படின்னா நல்லா ஃபைனாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கறி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாழைப்பூவை ஆவியில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். தண்ணியே இல்லாமல் அப்படியே வந்து நம்ம நிறைய தண்ணி விட்டு வேக வச்சோன்னா ஓடும் தண்ணி. அந்த மாதிரி இல்லாமல் ஆவியில் வேக வச்சனால தண்ணியே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பருப்பு ஊறி எடுத்து இல்லையா, இதில் வந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து காரத்துக்கு மிளகாய் போடாமல் காரப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை குலுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம். கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து பருப்பூசலிக்கு அரைச்சிட்டு ஆவி காமிச்சு வேக வச்சுருக்கோம். ஒரு பாண்டிலியில் ஜலம் வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக வேக வைக்கும்போது இட்லி பானை தேவையில்லை. ஒரே ஒரு பிரீத்தி தட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இந்த கடாயில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மேலாக ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து வெந்துடும். இந்த பக்கம் வந்து அடுப்பில் ரசமும் வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிட்டு நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு, தக்காளியோட டேஸ்ட் அதிகமாக இருக்கணும், புளியோட அளவு கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி புளி கரைச்சி விட்டு தக்காளியும் அரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம ரசம் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். ரசமும் பருப்பூசலிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வாழைப்பூ வந்துடுது. இது 2 ரெடி ஆனதுக்கப்புறம் ரசத்தை ரெடி பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பருப்பு ஜலம் விடணும். பருப்பூசலியும் நம்ம பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம ஆவியில் வேக வச்ச அந்த பருப்பூசலி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு கையால் 2-3 உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபைனாக வந்து கையால் நம்மளால் ஒதுக்க முடியாது. அதனால் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பினோம் அப்படின்னா ஈவனாக பூவாகிடும். வயசானவா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி உதிராக பூவாக பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிட்டோம். வாழைப்பூவும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு பாண்டிலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து ரசம் வந்து வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, ரசத்துக்கு வந்து கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு ஜலம் கரைச்சி விட்டு ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலாக 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி போட்டு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த எண்ணெயில் வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடித்த உடனே ரசத்துக்கும் அப்படியே இதிலேருந்தே கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம்.
கொஞ்சமாக எடுத்து ரசத்துக்கு தாளித்து கொட்டிட்டேன். இப்போ வந்து பெருங்காயம் போட்டு தான் வந்து இது பருப்பூசலிக்கு அரைக்கும் போதே பெருங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் தாளித்து கொட்டும்போது போட்டோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பூசலியை வந்து இந்த எண்ணெயில் ஒரு தடவை பெரட்டி எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த வேக வச்ச வாழைப்பூவையும் இதிலே வந்து நல்லா சேர்த்துடலாம். ஆவியில் வாழைப்பூவை வேக வைக்கிற போது அதோட சத்துக்கள் எதுவுமே வேஸ்ட் போகாது. அதிக தண்ணி விட்டு வேக வச்சு அதை வந்து நம்ம கீழே இருக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். பெரும்பாலும் நான் எந்த கறியாக வேக வச்சாலும் இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சுருவேன். இப்போ இதை இழுத்து அப்படியே நல்லா வந்து ஒரு பெரட்டி விட்டோம்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு வாழைப்பூ பருப்பூசலி ரெடி ஆகிடும். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பரான பருப்பூசலி வந்து வாழைப்பூ பருப்பூசலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த பக்கம் ரசமும் வந்து ரெடி ஆகிடுது. சாதம் வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காத்தால மார்னிங் கோலம் போட்டதுலேருந்து மதியானம் லஞ்ச் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து வத்த குழம்பும் வந்து வெண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு வச்சுருக்கேன். பட் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. பருப்பூசலியும் ரசமும் மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.